ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய, அதாவது ஒரு 10 மடங்குலேருந்து ஒரு 50 மடங்கு வரை போகக்கூடிய ஒரு 2 காயின்களை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிட்காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா $64,300 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. போன வாரத்தில் பிட்காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $53,500 பக்கமாக ரொம்பவுமே லோ போனது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $11,000 வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $66,300 பக்கமாக நல்லாவே ஹையில் வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் லோ வந்திருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா லோ போகுமா இல்லை ஹை போகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் வரைக்கும் எந்த அளவுக்கு ஹை போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வாரத்திலே நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். 2024 அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு $90,000 அப்படி இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு $85,000 பக்கமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு $10,000 அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லைன் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு $73,800 அப்படிங்கிறதுக்கு அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். அதாவது இந்த பிரேக் அவுட் பண்ணி இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு $82,000 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 நாள் 15 நாள் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா $90,000 பக்கமாக இருக்குது. அந்த ரேட் அளவுக்கு இந்த அக்டோபர்லேருந்து இந்த 2024 நவம்பருக்குள்ளே இந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா வேப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.026 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எந்த பிளாக் செயினில் இந்த வேப்பிள்ஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொலானா பிளாக் செயினில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. டோட்டல் சப்ளைன்னு பார்த்தோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த சப்ளைக்கு இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல வாங்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் தான் இப்போ வந்து இருக்குது. இருந்தாலும் இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ 0.026 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.020 சம்திங் ரேஞ்சு கூட வரலாம். அந்த ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணிகிட்டே வர்றாங்க. அதனால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு வரலாம். இந்த ப்ரைஸில் வாங்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை இன்னும் கீழே போக விட்டு அதுக்கப்புறமா கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0 ரிமூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே 0.5 இல்லை $1 அப்படிங்கிற ரேட் அளவுக்கு வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஜூலை 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா MXC இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. அதாவது UTC டைம் படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அப்படிங்கிற அளவுக்கு வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா கூட MXC எக்ஸ்சேஞ்சில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மங்கி சிட்டினு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது MSI இந்த மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 230 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த MSI இந்த காயின் எந்த பிளாக் செயினில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எத்ரியம் பிளாக் செயினில் தான் உருவாக்கியிருக்காங்க. மொத்த சப்ளைன்னு பார்த்தோம்னா 3 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த மங்கி சிட்டினு காயினும் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் மதிப்பில் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மங்கி சிட்டினு காயினுக்கு டோட்டல் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா $7 மில்லியன் மதிப்பில் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் $100 மில்லியன் மதிப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு 12 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2024 எண்டுலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 50 மடங்குக்குள்ளே இந்த மங்கி சிட்டினு காயின் வந்து போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா MXC எக்ஸ்சேஞ்சில் இப்போ வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்மார்ட் அப்ளிகேஷனில் இப்போ வந்து இருக்குது. இந்த 2 அப்ளிகேஷனில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. எக்ஸ்சேஞ்சை தவிர்த்து நீங்கள் வேலெட்டில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் எத்ரியம் பிளாக் செயினில் இருக்கிறனால எத்ரியத்தை கொண்டுட்டு போய் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு வேலெட்டில் நீங்கள் இந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிற முடியும். எத்ரியம் பிளாக் செயினில் இருக்கிறனால எத்ரியத்தை கொடுத்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.
மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது 25,000 வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு டாலராக சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுவும் பெப்20 அட்ரஸில் தான் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எவ்வளவு ரேட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது. ஜிபே, ஃபோன்பே, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.